இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜிஸ் ஜாய் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தலைவன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் 2 ஹீரோ. ஒரு ஹீரோ பிஜு மேனன், இன்னொன்று ஆசிஃப் அலி. இதில் பிஜு மேனன் வந்து ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானவர், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பானவர். போலீஸே தப்பு பண்ணால் கூட கேஸை போட்டு உள்ளே தள்ளுறவர். இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதுனாலே இவருக்கு ஸ்டேஷனுக்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய எதிரிகள் இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஸ்டேஷனுக்கு ஆசிஃப் அலி எஸ்ஐயா வந்து ஜாயின் பண்ணிட்டார். இவர் ஏறக்குறைய இவருடைய ஜெராக்ஸ் தான். இவரை மாதிரியே அவரும் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பானவர். அதனாலேயே அவர் ஒரு 4 ட்ரான்ஸ்ஃபர் முடித்து 5வது ட்ரான்ஸ்ஃபராக தான் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த 2 பேருமே ஒரு ஈகோ பிடிச்சவங்க. இவங்களுக்குள்ளே தனியாக ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் ஹீரோ பிஜுமேனனுடைய ஒய்ஃபை வந்து ஒருத்தன் அறுவையாளரை வெட்டிடுறான். வெட்டினவொடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிஜுமேனன் வீட்டு மாடியில், மொட்டை மாடியில் ஒரு பணம் மூட்டை கட்டி கிடக்குது. அது யாருன்னு பிரித்து பார்த்தா பிஜுமேனன் ஒய்ஃபை வெட்டினான் இல்லையா, அவனுடைய ஒய்ஃபோடைய பாடி அது. இப்போது பிஜுமேனன் வீட்டு மாடியில் இந்த டெட் பாடி கிடக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை ஆரம்பிக்குது. சாட்சி சந்தர்ப்பம் எல்லாமே வச்சு பார்த்தா இந்த கொலையை பிஜுமேனன் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போலீஸ் வருது. இதுக்கப்புறம் இந்த கேஸில் பிஜுமேனன் தான் குற்றவாளியா அல்லது வேறு யாருமா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. மலையாளத்தில் எந்த ஜானராக இருந்தாலும், எவ்வளோ ரிஸ்க்கான ஜானராக இருந்தாலும் அதை தைரியமாக கை வைப்பாங்க, அதில் வெற்றியும் காணுவாங்க. அதுலேயும் அவங்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னால் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஒரு சீன் கூட திரையிலேருந்து கண்ணை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பரபரப்பாக கொண்டு போய் ஃபஸ்ட் ஹாஃபை முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் கதையில், விசாரணையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயந்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாக இல்லை. அதில் நிறையா சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்குது. அந்த ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது தவிர, ஒட்டுமொத்த படமாக பார்த்தா இது ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் திரைக்கதையை தாண்டி நம்மளை ரொம்ப ரசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, படத்தில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த 2 ஹீரோவுமே ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு நிமிஷத்தை கூட அவங்க வேஸ்ட் பண்ணல. கதையை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும், இந்த ஒரு கதாசிரியர் வந்து கதை சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது மட்டும் கதையை விட்டு வெளியே போன மாதிரி இருக்கும். அதுவும் கதைக்கு தேவை தான். இருந்தாலும் அதில் கூட அவங்க வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கிறதுல மலையாள சினிமாவை அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் விரும்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது.